நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, பிரதோஷம் எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 6 இருந்து 7:15. இப்ப பார்க்கலாம் ராசிகளை. மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். உங்கள் பிரதிபலமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திருஷ்டி இருக்க பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீளம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். இந்துவே போற்றி. என்ன சார் இந்துவா முஸ்லீமான்லாம் சொல்றீங்களே? இந்துன்னா சந்திரன் அர்த்தம். இந்துவே போற்றி, இடும்பரே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆக்குங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களால இருக்கிற திருஷ்டி குறைஞ்சு போயிடும். அவ்வளவு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடணும். ஏன்? அதனுடைய தலைவரும் கிழமைக்கு தலைவரும் சந்திரன். அதனால சிறப்பான நாளாக இல்லை. கவனம். அனுகூலமான எண் 6, வடக்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அனுசுயா தேவியை போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அமுதனே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு உங்களை கேட்டா அபிராமி அந்தாதி பாட்டு. கோயில்ல இருந்து ஒரு 10 பாட்டாவது படிச்சு பாருங்க. அம்மனை பத்தி படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளவு. மிதுனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. குழப்பம், பதட்டம், தேவையற்ற பேச்சு அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். கவனம், நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அனுசுயா தேவியை போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அமுதனே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு உங்களை கேட்டா அபிராமி அந்தாதி பாட்டு. கோயில்ல இருந்து ஒரு 10 பாட்டாவது படிச்சு பாருங்க. அம்மனை பத்தி படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளவு. கடகராசிக்கார நேயர்களே, உங்க ராசிக்கு தலைவர், இந்த திங்கட்கிழமைக்கு தலைவர் சந்திரன் தான். ஆனாலும் அவரால் உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறீங்க நீங்க. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம். பண விஷயத்துல பொறுமை, அவசரப்பட வேண்டாம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களும் அம்மனுக்கு வழிபாடு செய்யணும். தீபம் போடணும். ஆமா, அல்லது எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க, எண்ணெய் சேர்த்துங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் அனுசுயா தேவியை போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அமுதனே போற்றி. நல்ல புத்தகம் ஒண்ணு உங்களை கேட்டா அபிராமி அந்தாதி பாட்டு. கோயில்ல இருந்து ஒரு 10 பாட்டாவது படிச்சு பாருங்க. அம்மனை பத்தி படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளவு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். இந்துவே போற்றி. என்ன சார் இந்துவா முஸ்லீமான்லாம் சொல்றீங்களே? இந்துன்னா சந்திரன் அர்த்தம். இந்துவே போற்றி, இடும்பரே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆக்குங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களால இருக்கிற திருஷ்டி குறைஞ்சு போயிடும். அவ்வளவு. கன்னிராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பும் நிதானமும் பொறுமையும் ஜெயிக்கும். அது என்னங்க சுறுசுறுப்பு நிதானங்கிறீங்க? அவசியப்படுறப்ப எந்த குணத்தை காட்டணுமோ அதை காட்டுவீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்னா அதனுடைய தலைவர் சந்திரன். அனுகூலமான எண் 1, 2, வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். இந்துவே போற்றி. என்ன சார் இந்துவா முஸ்லீமான்லாம் சொல்றீங்களே? இந்துன்னா சந்திரன் அர்த்தம். இந்துவே போற்றி, இடும்பரே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆக்குங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களால இருக்கிற திருஷ்டி குறைஞ்சு போயிடும். அவ்வளவு.
துலா ராசிக்கார நேயர்களை வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி, உயர்வு, சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். இந்துவே போற்றி. என்ன சார் இந்துவா முஸ்லீமான்லாம் சொல்றீங்களே? இந்துன்னா சந்திரன் அர்த்தம். இந்துவே போற்றி, இடும்பரே போற்றி, ஈசானனே போற்றி, இந்திரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆக்குங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களால இருக்கிற திருஷ்டி குறைஞ்சு போயிடும். அவ்வளவு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பகல் 12 மணில இருந்து சூப்பர் உங்களுக்கு பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்லா இருக்கு. பகல் 12 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை, கவனம், நிதானம், பொறுமை. கேட்டா ஒரு மணி வரைக்குமே கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். 1 மணிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நல்லா இருக்கு. 1 மணி வரை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. 1 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. திரும்பவும் சொல்றோம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் 1 மணி வரைக்கும். ஏழை எளியவர்களுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கை பசியாற்றுங்க. லலிதா சகசரநாமம் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து. சகசரம்னா 1000 பேரால அன்னையை வழிபடுவது, போற்றுவது. படிச்சு பாருங்க. சாப்பாடு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். இதெல்லாம் செய்யுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி போயிடும். அதான் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். தனுசு ராசிக்கார நேயர்களை 10 இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. காலை 10:30 மணியில இருந்து 3 நட்சத்திரத்துக்கும். மூலம், பூராடம், உத்தராடம் 1. எங்களை கேட்டா இன்னையில இருந்து ரிஸ்க் எடுக்க வேணும். திங்கட்கிழமை முழுக்கவே வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஆமா, எந்த நட்சத்திரத்துக்கு? 3 நட்சத்திரத்துக்கும் 10 வரைக்கும் நல்லா இருக்கா, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆழம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் வருணனே போற்றி. வருணன் கடலினுடைய அதிபதி. வருணனே போற்றி, அருணனே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் படிச்சு பாருங்க. சார் வடமொழியில் இருக்கு, பரவாயில்ல, படிங்க. கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாக்குங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம், நல்லா இருக்கு, கிடக்குங்க. அப்புறம் என்ன, திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? அதனுடைய தலைவர் சந்திரன். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஏழை எளியவர்களுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கை பசியாற்றுங்க. லலிதா சகசரநாமம் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து. சகசரம்னா 1000 பேரால அன்னையை வழிபடுவது, போற்றுவது. படிச்சு பாருங்க. சாப்பாடு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். இதெல்லாம் செய்யுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி போயிடும். அதான் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். உபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. வழிபாடு முக்கியம். ஏன்? திருஷ்டி இருக்கு, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. ஏழை எளியவர்களுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. பசுமாடு, நாய், காக்கை பசியாற்றுங்க. லலிதா சகசரநாமம் படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து. சகசரம்னா 1000 பேரால அன்னையை வழிபடுவது, போற்றுவது. படிச்சு பாருங்க. சாப்பாடு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். இதெல்லாம் செய்யுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி போயிடும். அதான் செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜெயிக்கிறதுக்கு இயல்புங்க, ஆனால் தடைகள் நிறைய இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். ஜெயிப்பது கஷ்டம், தோற்பதை தடுக்கலாம், பரிகாரம் பண்ணலாம். அனுகூலமான எண் 4 தெற்கு மஞ்சள். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் வருணனே போற்றி. வருணன் கடலினுடைய அதிபதி. வருணனே போற்றி, அருணனே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் படிச்சு பாருங்க. சார் வடமொழியில் இருக்கு, பரவாயில்ல, படிங்க. கோயில்ல இருந்து படிங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு பசியாக்குங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீங்க. நேயர்களே, இன்று பிரதோஷம். சிவனை பத்தி பேசுங்க, எழுதுங்க, யோசிங்க, கேளுங்க.
பாடுங்க, நல்லது. சாயந்தரம் 4:30 to 6. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.